ஹாய் கைஸ், ஜீவன் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 திரைப்படத்தோட ரிவ்யூ பேச போகலாம். என்னதான் வந்து நீ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டைரக்டராக இருந்தாலே மிகப்பெரிய நடிகனாக இருந்தாலே கதையில் வந்து ஒர்த்தாக இருந்தால் தான் கதை ஓடும். ஆனால் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சேர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த சேனாதிபதி கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இந்த செகண்ட் பார்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன நடக்க போகுது என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, என்ன சுவாரஸ்யங்கள், என்ன மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து இந்த யூடியூபர் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, யூடியூப் கிரியேட்டர்ஸில் ஒரு கண்டென்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க, கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, சோசியலில் வந்து என்னென்ன பிரச்சனை நடக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அது எப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வருது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் வந்து எப்படி ட்ரெண்ட் ஆக்குறது, என்னென்ன எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெனக்கிட்ட இந்த படத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. எடிட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது படத்தில். ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்கா படம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்வம், மிகப்பெரிய விறுவிறுப்பாக படம் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. செகண்ட் ஹாப் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து சேனாதிபதி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ரோலில் காட்டி அந்த தேர்ட் பார்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி கதை போகுது. அதே மாதிரி இந்த சித்தார்த் வந்து அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்கிறார். டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வராரு அந்த அந்த சாங்லாம் வந்து பயங்கரமாக ஹிட், சூப்பராக டேரக்டரை வந்து ஹல்லூடிச்சு. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லணும்னா அப்படின்னா அனிருத் அவர்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை. ஆனால் பாட்டு வந்து ஒரு 2 சாங் நல்லா இருக்கு. ஆனால் ரஹ்மான் அதுக்கு முன்னாடி சாங் ஃபர்ஸ்ட் பாட்டில் போட்ட அளவுக்கு சாங் மட்டும் தான். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதை அழிச்சு தும்சுங்கிட்டார். படம் பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். நல்லா விறுவிறுப்பாக சவுண்ட் எஃபெக்டில் வந்து தேட்டரில் பார்க்கும்போது நல்லா கும்ஸ் அந்த அளவுக்கு வந்து சூப்பர் படம் வந்து பார்க்கறதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் நிறைய கதை வந்து சொல்லுறாங்க. இந்த சோசியல் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மேன் வந்து சாதாரண மக்களை வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறான், அது எதனால் என்ன பாதிப்பு ஏற்படுத்துது, அந்த பொலிட்டிக்கல் மேனுக்கு மறுபடியும் அந்த தாட் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தில் வந்து பக்காவாக சூப்பரான பொலிட்டிக்கல் வந்து சொல்லிக்கிறாங்க. இது என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் திமுகவை விட்டுட்டு அதிமுக அதுக்கப்புறம் நான் தமிழர் கட்சி இந்த மாதிரி நிறைய கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இலவசங்களில் வந்து கொடுத்தாங்களே மிக்சி கிரைண்டர் அந்த விஷயத்தை வந்து இந்த இதில் பேசிக்கிறேன். கலைஞர்கள் வந்து டிவி கொடுத்தாரு, அதை பற்றி பேசல. இந்த சங்கர் சார் வந்து எப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் பட் வந்து திமுக ஆதரவாக போகிற மாதிரி தான் கதையில் பார்த்து இருக்கு. நீ சொல்லிக்கலாம், ஏன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் போட்டால் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து தீர்வு காண வரைக்கும் இப்படி தான் போகும். ஆனால் பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராக நல்லா பயங்கரமாக ஹைஃபை தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு சூப்பராக படம் போகுது. நல்லா ருசித்து வந்து படம் பார்த்தேன். அந்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் போகுது. செகண்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைட் சீன் வந்து இப்படி லென்த்தாக இழுத்துட்டு போய் அந்த தேர்ட் பார்ட்டில் வந்து முடிக்கிற மாதிரி அப்படி வந்து படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நல்ல அந்த எப்படின்னா ஒரு கேரக்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணாங்க. அந்த கேரக்டர் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து செத்துடக்கூடாது. அந்த கேரக்டர் வந்து நல்லா இழுத்துட்டு போனால் தான் சூப்பராக இருக்கும் படம் பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ட்ராவல் பண்ணும்போது சேனாதிபதி கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணால் இல்லை வேண்டாம் சித்தார்த் கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணலான்னு சொல்லுது. இல்லை சித்தார்த் கேரக்டர் ட்ராவல் பண்ண இல்லை சேனாதிபதி கேரக்டர் போகலாம் அப்படின்னு மாதிரி தோணுது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா சேனாதிபதி கேரக்டர் தான் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அந்த திரைப்படத்தில். ஆனால் பட் வந்து இந்த படத்தில் வந்து சித்தார்த் பெரிய கேரக்டா, சேனாதிபதி பெரிய கேரக்டா, ஏன் சேனாதிபதி கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி இது வருது, சேனாதிபதி கேரக்டர் மறுபடியும் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து போயிடுது. ஆனால் பட் வந்து படப்பக்க ஆடியன்ஸ்லாம் அப்படியே செகண்ட் ஹாப்பில் வந்து அப்படியே தோல்வி எழுதிட்டாங்க, அதுதான் சொல்ல வரணும். ஆனால் பட் வந்து படம் மேக்கிங் செம்மையாக பயங்கரமாக படிக்கிறாரு. சங்கர் சாரனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிரம்மாண்டம் அந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு. நல்ல சூப்பரான விருது இருக்குது. இவங்களோட நோக்கம் என்னென்னா 3வது பார்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தை தான் இந்த படம் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மனோபாலா, விவேக் சார்லாம் இந்த படத்தில் வந்து நடிச்சது மிகப்பெரிய ஒரு இது சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் போட்டாங்க. இந்த படத்தை முழுக்கமாக ட்ராவல் பண்ண மாதிரி இந்த படத்தில் வந்து போட்டிருக்காங்க. நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இது செகண்ட் ஹாப்பில் வந்து அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்ப லென்த்தே வைக்காமல் கிட்டத்தட்ட வந்து செகண்ட் ஹாப் முழுசுமே ஃபைட் சீனே போகிற மாதிரியே ஒரு தோணிடுச்சு. அப்படி அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா படம் வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி படம் வந்திருக்கும். போட்டால் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து அடுத்து என்ன நடக்கும்னு சுவாரஸ்யம் இல்லாமல்
அந்த அடுத்து என்ன நடக்கு நாமளே கெஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பன் டேக்காக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இல்லைன்றது ஒரு வருத்தமாக தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் இதுக்கு முன்னாடி மியூசிக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கினாங்க, நிறைய விஷயங்கள் பாதுகாவட்ட வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆனால் பட் இந்த இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னனால கொஞ்சம் இதாகிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் பட் வந்து திரைப்படம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத் நான் இறங்கி செய்வேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக செஞ்சுட்டு போயிருக்கிறது. இந்த மாதிரி திரைப்படம் வந்து எல்லோரும் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு வந்து இந்தியர்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்து உங்கள் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.